நான் ஏஎன்எஸ் சேகர் பேசுகிறேன். திண்டிவனம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஊராட்சி மன்ற தலைவர், 2 கவுன்சிலர் பெருவாரியான ஓட்டு போட்டு என்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்னை பெருவாரியான ஓட்டு போட்டு மக்கள் செய்ய 15 வருஷமாக நான் ஒரு ஊருக்கும் 300 மூட்டை, 400 மூட்டை, 500 மூட்டை, 25 கிலோ போய் அரிசி தான் கொடுப்பேன். ஏன்னா நான் பல வருஷம் கஷ்டத்தில் வந்துக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, ஆர்மி மக்களே ரொம்ப சின்னத்தில் நிற்கிறேன். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன். ஏன்னா உங்களை எல்லாரும் எனக்கு தெரியாது. இந்த விழுப்புரம் தொகுதியில் உள்ள குட்பட்ட ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டுமே தெரியும். நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் மயிலம், செஞ்சி, வல்லம் இந்த 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 ஏரியாவில் உட்பட்டு தான் எனக்கு தெரியும். அந்த பக்கம் ஆர்மி செய்யலாம் தெரியாது. இளைஞர் செஞ்சால் பகிரணும். ஏன்னா இங்கே யாருமே செஞ்சுட்டு வந்து ஓட்டு கேட்கல. செய்யாமல் செய்யணும் ஓட்டு கேட்குறாங்க. நான் செஞ்சுட்டு வந்து ஓட்டு கேட்குறேன். ராணுவ வீரருக்கு பணம் கொடுத்தேன். இறந்த ராணுவ வீரருக்கு பணம் கொடுத்தேன். கபடி வீரர் ஒரு வீரர் இருந்தால் அவங்க 2 லட்சம் கொடுத்தேன். போண்டாமணி வீட்டுக்கு அவர் இறந்தாங்க. இதுமாதிரிலாம் வந்து அரசியல் வேறு பேருக்கு ஒரு வீடியோ வச்சுக்கிறீங்க என்று சொல்கிறதுக்கோசம் எடுத்துக்காட்டுக்கு 1 லட்சம் பணம் கொடுத்தேன். முடிஞ்சால் இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா பணக்கார மக்களும் சரி, ஏழை மக்களும் சரி, ஒரு முறை இந்த வீடியோ எல்லா காதுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த அம்மாக்கள், பணக்கார ஐயாக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுங்க. இந்த மக்களை நல்ல ஒரு பகுதியில் கொண்டு போவேன். நல்ல வேலைவாய்ப்பு உருவாக்குவேன். நல்ல எது தேவையோ இலவசன்றத்தை தவிச்சிட்டு என்னென்ன மக்கள் தேவை செய்வேன். அதாவது எனக்கு பண்டு சென்ட்ரல் டெல்லியெல்லாம் எனக்கு தேவையில்லை. எம்பி பண்டு தேவையில்லை. எனக்கு இங்கே இருக்கிற குப்பையை வாங்கி வச்சா நான் எனக்கு இருக்கிற ஒரு ஆளு தொகுதி ஃபுல்லாக வேலைவாய்ப்பு உருவாக்குவேன். நல்ல இது பண்ணுவேன். என்னால் முடியும். முடிஞ்சால் வாக்களிங்க. புரியுதா? எனக்குன்னு நான் அதான் சொல்கிறேன், பணக்காரங்களுக்கு தான் சரித்திரம், கோடீஸ்வரர்களுக்கு தான் கழிச்சிடும். ஏழை கழிச்சு சரித்திரத்தை உருவாக்கணும்னா நம்ம வீட்டுக்குள்ளே கழிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாக்களிங்க. நல்லதே நடக்கும். பட்டமளிப்பு விழால நடக்க முடியாம புற்றுநோயால பாதிக்கப்பட்ட மாணவிய பட்டம் வாங்க வச்சிருக்காங்க சக மாணவிகள். அந்த மாணவிய இவங்க எல்லாரும் தூக்கிட்டு வந்து மேடையில நிறுத்தி இவங்க பட்டம் வாங்குறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க. இது பல பேரை நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருது. இந்த கல்லூரியில தான் பட்டமளிப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த விழால சிறப்பு விருந்தினரா திரைப்பட பாடலாசிரியரான அறிவுமதி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ மாணவ மாணவிகளுக்கு மேடையில பட்டம் அளிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் அங்க நடக்க முடியாம ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த மாணவிய சக மாணவிகள் பட்டம் வாங்குறதுக்காக மேடைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த மாணவிய தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாருமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. அந்த மாணவி அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பக்கம்